5 ஆண்டுகள் பூர்த்தியான பிறகே 9 மாவட்டங்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல். ஊராட்சி தலைவர்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தல். தமிழகத்தில் தாமதமாக தேர்தல் நடைபெற்ற 9 மாவட்டங்களில் 5 ஆண்டுகள் பூர்த்தியடைந்த பின்னரே ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டும் என தமிழ்நாடு ஊராட்சி தலைவர்கள் கூட்டமைப்பு தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் உள்ள 7 ஒன்றியங்களைச் சேர்ந்த ஊராட்சி தலைவர்கள் கூட்டமைப்புகளின் ஆலோசனைக் கூட்டம் குடியாத்தம் காந்தி நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்துக்கு அமைப்பின் மாநில தலைவர் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த முனியாண்டி தலைமை வகித்தார். ஒருங்கிணைப்பாளர் ஆரணி ராஜன் வரவேற்றார். கூட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில் உள்ள 7 ஒன்றியங்களைச் சேர்ந்த 240ற்கும் மேற்பட்ட ஊராட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் 2019 ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. அப்போது 27 மாவட்டங்களுக்கு மட்டும் தேர்தல் நடத்தப்பட்டது. நிர்வாக காரணங்களுக்காக பிரிக்கப்பட்ட வேலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு தாமதமாக ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. இந்நிலையில் பதவிக்காலம் முடியும் நிலையில் உள்ள 27 மாவட்டங்களில் அடுத்த சில மாதங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்த அரசு முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. தாமதமாக தேர்தல் நடத்த 9 மாவட்டங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் இன்னும் 21 மாதங்களே உள்ளன. பதவிக்காலம் முடியும் நிலையில் உள்ள 27 மாவட்டங்களுக்கு மட்டும் அரசு தேர்தலை நடத்த வேண்டும். எஞ்சியுள்ள 9 மாவட்டங்களுக்கு பதவிக்காலம் முழுமையாக பூர்த்தியான பிறகே தேர்தலை நடத்த வேண்டும். ஆனால் இந்த விஷயத்தில் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் பரவி வருகின்றது. 9 மாவட்டங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் 5 ஆண்டுகள் பூர்த்தியான பிறகே 2026ஆம் ஆண்டு தேர்தலை நடத்த வேண்டும். இது குறித்து கூட்டமைப்பு சார்பில் தமிழக முதல்வரை சந்தித்து கோரிக்கை மனு அளிப்பது, கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐஎம்சி வழியில் போராட்டங்களை நடத்துவது, நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இதில் கீவாக்குப்பம் கூட்டமைப்பின் தலைவர் மோகன், குடியாத்தம் ஊராட்சி குழு கூட்டமைப்பு தலைவர் மம்தா, இமயகிரி பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.